8-10 சீட்டு ஏன் வராமல் போச்சு தெரியுமா? திமுக காரன் சரியா அன்னைக்கு பஸ் எல்லாம் விட்டுருந்தானா இந்த நிலைமை வந்திருக்காது. நான் அடிச்சு சொல்றேன், சரியா திமுக அரசாங்கம் எல்லாருக்கும் ஓட்டு போடக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்றால் இந்த நிலைமை தாவேக்காக்கு வந்திருக்காது. ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. 2 சீட்டை வச்சு நாங்க என்ன ஆட்டம் காண்பிக்கிறோம் பாத்தீங்களா? கபி கபி மேரா திலுமே. வேண்டாம், 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. அண்ணா திருமான உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்யறதுக்கும் நல்லது செய்யறதுக்கும் அவங்களை அரசியல் படுத்துறதுக்கு தானே ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உங்களுக்கு திமுக கிடைக்காத பெரிய ஒரு அங்கீகாரம் தாவேக்கால கிடைக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல பட்டியலின மக்கள் பூரா தளபதி விஜயனுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என்ன நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது உங்க காலம், திருமா காலம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். மக்களாகி எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. உழைக்காம எந்த ஒரு பொருளையும் நம்ம சாப்பிட்றோன்னா அது நம்ம உடம்புல செரிக்காது. அவர் செஞ்சுட்டாருண்ணா 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு. மக்கள் எல்லாம் அவர் பக்கம் நிக்கிறாங்கண்ணே. நீங்க ஏன்னா இவ்வளவு தூரம் தாமதம் பண்றீங்க? அது உங்களுக்கு துரோகமா தெரியலையாண்ணா? உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஓட்டை உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே பாவித்து கொண்டு எனக்கு துணை முதலமைச்சர் இல்லைன்னா நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. 26 தலித் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா, திமுக அதிமுக இல்லாத ஜெயிச்சிருக்காங்கன்னா நீங்க அவங்களுக்கு தானே போராடினீங்க. அவங்க பின்னாடி தானே நீங்க நிக்கணும். நீங்க தாவேக்கா பின்னாடி நிக்கணும்லண்ணா. இப்போ வரைக்கும் நீங்க இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி டிமாண்ட் வச்சீங்கன்னா என்னன்னா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எங்களுக்காக வந்த ஒரு மனுஷனை நாய் மாதிரி அலைய விட்டீங்களேங்க. நாங்க தானே எங்களுக்கு வேணும், நாங்க அவர் தேர்ந்தெடுத்து நீங்க அவருக்கு சொத்துக்கு அவர் எப்படியோ வாங்கிட்டு போறாங்க. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்த மனுஷனை எப்படி உங்களுக்கு மனசு வருது? எங்களை காட்டி ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு நல்லாட்சி அமைக்க நீங்க வரீங்க, வர்றது நல்லதுதான். ஆனா கூட்டணி சேர்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியல. எங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும், அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும், உங்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னா உங்களால நல்லாட்சி கொடுக்கவே முடியாது. அவங்க செய்யற தப்புகள் உங்க மேல பயம். இவங்க எல்லாருமே கண்ணிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காவை அடிச்சு கீழே விடணும், தாவேக்கா எதுவுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு குரலையே கிளப்ப வேண்டும். 3வது அணி வளரவே கூடாது. மாற்றம் அப்படிங்கிறத யோசிக்க கூட கூடாது இந்த தமிழ்நாட்டு மக்கள். ஒரே முடிவு எடுங்க, வேணவே வேணாம், ஆட்சி வேணாம், ரிசைன் பண்றது. நம்ம 108 எம்எல்ஏக்களை சேர்ந்து ரிசைன் பண்ணுவீங்க. அடுத்த 6 மாசம் நம்ம 234 சீட்டு ஜெயிக்க வைக்கிற மாதிரி செய்யும். ரீ எலெக்ஷன் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திராவிட கட்சிகளே உங்களுக்கு இப்போவாவது ஒரு 110, 112, 120 சீட்டு இருக்கா? கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 200க்கும் அதிகமாக தாவேக்கா தட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் சொல்றேன், அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப உச்ச கோபத்தில் இருக்கிறார்கள். அவரை எவ்வளோ வாட்டி வதங்கினாலும் சரி, நல்லதுதான். அவர் கெடுதல் பண்ண வரலையே, அவர் கொள்ளையடிக்க வரலையா? கொள்ளையடிக்க வந்தா தானே அவரு. இப்போ யார்கிட்ட பணம் வாங்கி சீட்டு கொடுக்கலையா? யாருக்கு பணம் கொடுத்து ஓட்டு கேட்கலையா? எந்த வேட்பாளரும் மூஞ்சி பார்த்து ஓட்டு போடலையா? அவரோட ஒரு முகத்துக்காக, விஜயோட முகத்துக்காக ஓட்டு போட்டவங்க தான். யாரும் காசு வாங்கில ஓட்டே போடல. நேர்மையான ஓட்டு தான் போட்டாங்க. இந்த நேர்மையான மக்களுக்கு ஏமாத்த பண்ற துரோகிகள் தகுந்த தண்டனை கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களை தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சாங்க, தூங்கல, முழிச்சிட்டாங்க. இனிமேல் போட்டு அவங்கள தூங்க வைக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட வேலையை. இந்த 2 சீட்டை வச்சுக்கிட்டு இது எங்களுடைய காலம், நாங்கள் அடித்து ஆடுகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நாங்க. சார், உங்களுக்கு 2 சீட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க நின்ன 8 தொகுதிகளில் 6 தொகுதிகள் தோல்வி. அரசியல்வாதிகள் மக்களை விரும்பக்கூடிய அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சோம். ஆனா 2 சீட்டை வச்சுக்கிட்டு டெபியூட்டி சிஎம் வரை ஆசைப்படக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத புரிந்து கொண்டோம். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும். சூப்பர்னே கேளுங்க. சோறுங்க வேற என்ன கேக்குறா? அந்த 2 தொகுதி மக்கள் உங்களை நம்பி வச்சிருக்காங்க அப்படின்னா 2 தொகுதியை வச்சு நான் சிஎம் பதவி கேட்பேன், நான் டெப்யூட்டி சிஎம் பதவி கேட்பேன், அது கொடுத்தாதான் அவனுக்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன். இப்படி ஒரு ஆதரவு வாங்கி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடத்தணுமா என்ன? என்ன வசதியா இல்ல? நீ ஊருக்கு கிளம்பு. திருமாவளவன் அவர்கள் நொடிக்கு நொடி நேரடியா புழுக்குன்னு அங்கிட்டு போறார். ஆனா அறிவாலயத்துக்கு போறார். அங்க போய் ஒரு 3-4 மணி நேரம் பேசிட்டு வெளியில வந்துட்டு இப்படி கொஞ்சம் தலையெல்லாம் சொரிஞ்சிட்டு, இல்லை நாங்கள் இப்போ முடிவு சொல்ற மாதிரி இல்லை, நாளைக்கு காலையில சொல்லுவோம். இல்லை, ஏன் இவ்வளோ இந்த டைம் அப்படிங்கிறத எதற்காக இவ்வளோ அப்படியே நீட்டிட்டே போறீங்க அப்படின்னா மக்கள் குழப்பமடைய வேண்டும். மக்கள் தெளிவா யோசிக்கிறாங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவா ஒரு சனம் கூட கிடையாது, ஒரு சனம். இப்போ விஜய்ன்ற ஒரு ஆள் இருக்கா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அது ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ். அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல
விஜய் தான் வருவாரு. அது 200+ அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்பயும் வந்து எங்க அண்ணன் தான் வருவாரு. கண்டிப்பா இருக்கிற இந்த கொஞ்ச நெஞ்ச ஓட்டு இவங்களுக்கு வராது. ஒரு டெப்யூட்டி சிஎம், ஒரு மினிஸ்டர் பதவி, இல்லாட்டி 2 பேர் ஆதரவு, அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை ஒரு சட்டத்தை கூட பாஸ் பண்ண விட மாட்டாங்க. தாவேக்கா எடுத்து வைக்கிற முடிவுக்கெல்லாம் கண்ணி வடி வச்ச மாதிரி நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட முட்டுக்கட்டையை போடுவாங்க. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. ஸோ இவர் குழப்பவாதி, குழப்பதுக்காக மட்டுமே இன்றைக்கும் டைம் அப்படியே நீட்டிட்டு கொண்டுட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கான அசைன்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் கூட இப்போ இணைந்திருப்பது யார் அப்படின்னு கேட்டால் அண்ணன் டிடிவி அண்ணன். டிவியில் நான் ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை தி ஷேட். கவர்மெண்ட் எழுதி கொடுத்தல இதே மாதிரி பார்த்து பண்ணிருக்கலாம், போட்டோவை பார்த்து பண்ணிக்கலாம். பச்சை கயிறு ஒரு நாளாக கட்டிட்டு இருக்காரு சார். ஆனா நீங்களே வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கலாம்னு ஒரு சஸ்பிஷன். ஆமா ஆமா இல்லையே. ஆமா ஆமா இல்லையே. ஆமா ஆமா இல்லையே. அது வந்து இல்ல, நான் வந்து லெட்டரை நான் கழிச்சு போடல, நான் நேரம் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். நான் எதை வச்சு சொன்னேன், இதே மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று அது ஃபோர்ஜரியா இருக்கும், அல்லது ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க, விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசுகிறார். அந்த குதிரை பேரம் பேசினார்னா யார்கிட்ட பேசியிருக்கணும்? அந்த எம்எல்ஏட்ட பேசியிருக்கணும். அந்த எம்எல்ஏ அங்கே நிருபர்கள் எல்லாம் கேள்வி கேட்கும்போது தாவேக்காவிலிருந்து என்னை யாருமே அழைக்கவில்லையே, என்கிட்ட யாருமே பேசலையே அப்படிங்கிறார். என்னண்ணே டிடிவி தினகரனே சொல்லி கூப்பிட்டு வர மாட்டியானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அப்போ மிஸ்டர் காமராஜ் என்ன சொல்றாரு, என்னை யாரும் அழைக்கவில்லை, ஆனால் என்ன இதே மாதிரி ஒரு லெட்டர் பேடை எனக்கு ஃபேக்காக எழுதி வச்சுருக்காங்க, நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். ஆனால் காமராஜ் என்ன, நீங்கள் எழுதி கொடுத்த ஒரு வீடியோ ஒன்று சிக்கியிருக்கான், அதை தாவேக்கா வெளியில் விட்டுருக்கான், அதுக்கான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்கன்னு. விஜய் வந்து 108 சீட்டு வின் பண்ணியும் அவர் ஆட்சி அமைக்க விடாம திமுகவும் அதிமுகவும் சரி பண்றாங்க சொல்றாங்க. அதை பத்தி கருத்து என்ன? எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். எங்க அண்ணன் தான் வரணும். இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் இப்போ பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, நான் சட்டசபையில பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்றாரு. ஆனா ஆளுநர் அதுக்கு முட்டுக்கட்ட போடுறாரு. இல்ல, அவர் வந்து ஒருவேளை இவங்களோட இதுவால அவங்க அது மாதிரி சொல்லலாம். அவருக்கு தாராளமா கொடுக்கலாம். அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா காப்பாத்துவாரு. ஆளுநருக்கு பின்னால மோடி இருக்காருன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட கூட்டணி போனதால தான் விஜய மோடி பை வாங்குறாங்க. அது உண்மைதான். அது வந்து கண்டிப்பா விஜய்க்கு அந்த சீட் கொடுக்கலாம். அவர் கண்டிப்பா அவர் நிரூபிப்பார், யாருன்றத அவர் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவார். விஜய் மட்டும் ஏன் அவ்வளவு நெருக்கி தராங்க? விஜய்க்கு மட்டும் ஏன்னா அவர் வரக்கூடாது. எங்க வந்துட்டா எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டா இவங்க பேர் கெட்ட பேர் ஆயிடும், கடைசி வரைக்கும் இவங்க கட்சிக்குள்ள வர முடியாது அப்படின்றதுக்காக அவங்க அது பண்றாங்க. 2 பேருமே அவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க. திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி 2 பேருமே விஜய் வரக்கூடாது, எங்க அண்ணன் வரக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க. இப்போ ஒரு காலத்துல ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அதிமுக திமுகவும் விஜய் வரக்கூடாதுன்னு 2 பேரும் ஒண்ணு செஞ்சாங்களாம். அது ஆல்ரெடி வெளியே தெரியாம தான் ஒன்னா இருந்தாங்க. இப்ப பப்ளிக்கா வராங்க ஒன்னா வந்துட்டாங்கன்னா இனி லைஃப் லாங் அவங்க எந்த ஜென்மத்திலுமே அவங்க வர முடியாது. மக்களை முட்டாளாக்குறாங்க கேக்குறேன். அது உண்மைதான். நாங்க எல்லாம் சுதாரிச்சுக்கணும். இதுக்கு மேல வந்து அவங்க எங்களை முட்டாள ஆக்க முடியாது. அவங்க எங்க அண்ணனை வரவிடலனாலும் சரி, அவங்க 2 பேரும் வரக்கூடாது. ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியல, அப்பயும் வந்து எங்க அண்ணன் தான் வருவாரு. கண்டிப்பா இருக்கிற இந்த கொஞ்ச நெஞ்ச ஓட்டு இவங்களுக்கு வராது, எங்க அண்ணன் கண்டிப்பா வருவாரு. என் கருத்து அவர் தான் வரணும். நாட்டுக்கு நல்ல செய்தி யாரு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும்.